வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட 15 விமான நிலைய புதிய முனையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நியூசிலாந்து துணை பிரதமர் திரு வின்ஸ்டன் பீட்டர் 4 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளுக்கான வடிவமைப்பை பெங்களூருவில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தினார். நாட்டின் பொருளாதாரத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நாராயண் ரானே தெரிவித்துள்ளார். மும்பை விதர்பா அணிகளுக்கு இடையிலான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட 15 விமான நிலைய புதிய முனையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவாலியர் மற்றும் ஜபல்பூரில் 950 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட விமான நிலைய வசதிகளை தொடங்கி வைக்கிறார். குவாலியரில் புதிய விமான நிலைய முனைய கட்டிடம் 500 கோடி ரூபாய் செலவில் 16 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல், முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். பின்னர் ஜபல்பூரில் பிரதமர் 450 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ராஜேந்திர சுக்லா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக பிரதமர் உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கரில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதே நிகழ்ச்சியில் அசாம்கரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைத்து உரையாற்றுகிறார். பின்னர் சுஹல்தேவ் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் பணிகளை கேட்டறிய உள்ளார். நேற்று மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் இருந்து வாரணாசி வந்தடைந்த பிரதமர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தார். பின்னர் அங்குள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கிய பிரதமர் பிஜேபி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தேர்தலுக்கான முன் தயாரிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட போதிலும் அதனால் உலகில் மிக மிக குறைந்த அளவில் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியாதான் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2020 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு விலை 303 மடங்கு அதிகரித்த போதிலும் இந்தியாவில் இதன் உயர்வு 72% இருந்தது என்று கூறினார். அதேபோல் பெட்ரோலிய பொருட்களின் விலை சர்வதேச சந்தையில் அதிகரித்த போதும் இந்தியாவில் அப்பொருட்களின் விலை 4.5% குறைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த துறையில் நாடு மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் இந்தியாவுக்கு தேவைப்படும் எரிபொருளில் 85% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்தியாவை தற்சார்பு மிக்க நாடாக மாற்றுவதோடு 2047 ஆண்டு வளர்ந்த நாடாக உருவாகவும் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நாராயண் ரானே தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று பல்நோக்கு கண்காட்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா வளர்ந்த நாடாக உருவாவதற்கு அனைத்து துறையினரும் தங்களது பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உற்பத்தியாளர்கள் தங்களது பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் நேரத்தை குறைப்பதன் மூலம் லாபத்தை அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை அமல்படுத்தவும், புதிய தொழில் முனைவோரை உருவாக்கவும் மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளுக்கான வடிவமைப்பை பெங்களூருவில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் பொதுத்துறை நிறுவனத்தில் நேற்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தினார். படுக்கை வசதி கொண்ட முதலாவது வந்தே பாரத் ரயில் அடுத்த சில மாதங்களில் தயாராகிவிடும் என்று அவர் கூறினார். ராஜதானி உயர் வகுப்பு ரயிலில் உள்ள வசதிகளை காட்டிலும் அதிகமான வசதிகள் புதிதாக தயாரிக்கப்பட உள்ள படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலில் இருக்கும் என்று பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு சாந்தனு ராய் கூறினார். உலகத்தரம் வாய்ந்த வசதிகளால் ரயில் பயணிகள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும், ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை பட்டய படிப்பும், தமிழில் மொழி வளம், ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் applications.prasarbarati.org என்ற இணையதளத்தில் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை prasarbarati.gov.in/pbvacancies என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 9 தொகுதிகளும், புதுச்சேரியில் ஒரு மக்களவைத் தொகுதியும் அக்கட்சிக்கு ஒதுக்குவது என்று இரு கட்சிகளுக்கு இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி இறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் திமுக 21 இடங்களிலும், காங்கிரஸ் 9 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 இடங்களிலும், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மக்களவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவரது ராஜினாமாவை அடுத்து 3 பேர் கொண்ட தேர்தல் ஆணையத்தில் 2 இடங்கள் காலியாக உள்ளன. ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருந்த திரு அனுப் சந்திர பாண்டே கடந்த மாதம் ஓய்வு பெற்றார். நியூசிலாந்து துணை பிரதமர் திரு வின்ஸ்டன் பீட்டர் 4 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். அவர் அகமதாபாத் மற்றும் புதுதில்லியில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நியூசிலாந்தில் புதிய அரசு பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொண்டுள்ள முதலாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இதுவாகும். குஜராத்தில் நாளை மறுநாள் அவர் அம்மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் உட்பட பல்வேறு பிரமுகர்களை சந்தித்து பேசவுள்ளார். தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் உள்ள திரு வின்ஸ்டன் பீட்டரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் மேம்படுத்த உதவும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் நியூசிலாந்தும் ஒத்துழைத்து செயல்பட்டு வருகின்றன. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இன்று மும்பையில் தொடங்க உள்ளது. மும்பை வாங்கடே மைதானத்தில் இன்று காலை மணி 9:30க்கு தொடங்கும் இப்போட்டியில் மும்பை, விதர்பா அணிகள் மோத உள்ளன. இதுவரை நடைபெற்றுள்ள ரஞ்சி போட்டியில் மும்பை அணி 42 முறையும், விதர்பா அணி 2 முறையும் கோப்பையை வென்றுள்ளன. பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 190 ரன் எடுத்தது. 191 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய மும்பை அணி ஒரு பந்து மீதமிருக்கையில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தில்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. பாரிஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்திய இணை 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் காங் ஹியூக் சி ஜூங் ஜாயை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் தாய்லாந்து வீரரிடம் தோல்வியடைந்தார். இருப்பினும் இந்த போட்டியின் அரையிறுதி வரை லக்ஷ்யா சென் முன்னேறியதால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் அவருக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைத்துள்ளன. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. இன்று இரவு நடைபெறும் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட 15 விமான நிலைய புதிய முனையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நியூசிலாந்து துணை பிரதமர் திரு வின்ஸ்டன் பீட்டர் 4 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளுக்கான வடிவமைப்பை பெங்களூருவில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தினார். நாட்டின் பொருளாதாரத்தில் சிறு, குறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நாராயண் ராணே தெரிவித்துள்ளார். மும்பை, விதர்பா அணிகளுக்கு இடையிலான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது. பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், ஷிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.